அரசர் அக்பர் ஆசையா ஒரு நாய் ஒண்ணு வளர்க்குறாரு. நல்ல விலை மதிப்புள்ள நாய். அத வளர்த்துட்டு இருக்கும்போது, அந்த நாய் ஒரு நாள் அரசர் கைய கடிச்சிருது. இதனால கோவப்பட்ட அரசர் என்ன செய்றாருன்னா, இந்த நாய்க்கு வந்து மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுறாரு. இதை கேட்ட அமைச்சர் பீர்பால் என்ன சொல்றாரு, அரசே கொஞ்சம் தாமதமா அதுக்கு மரண தண்டனை குடுங்க. ஏன்னா, நாயை விட நன்றி நன்றி கெட்டவர்கள் இந்த அரண்மனையில நெறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா அரசர் கோவத்தோட, "அப்படியா? யார் என் முன்னாடி காட்டு. யார் யார் நன்றி கெட்டவர்கள் நான் பார்த்துர்றேன்" அப்படின்னு அரசர் சொல்றாரு. இப்ப பீர்பால் என்ன செய்றாங்கன்னா, அரசவையில உள்ள எல்லார்ட்டயும் நெறைய இனிப்புகள் வழங்குறார். அரசர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இனிப்பு குடுக்கவும், எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த இனிப்ப நல்லா வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அரசர்கிட்ட பீர்பால் சொல்றாங்க, "அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவி கேளுங்க அரசே" அப்படின்னு சொல்லும்போது, அரசர் கேட்கிறாரு, உங்களுடைய அரசவையில இருந்த மத்தவங்கள்ட்ட உங்களுடைய இந்த மாசம் சம்பளத்த என்கிட்ட தாங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் சொல்றாங்க, "அரசே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த சம்பளத்தினால தான் என் குடும்பமே வாழணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்த சொல்லி அவங்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு ஒவ்வொரு விதமா. இத பார்த்துக்கிட்டு இருந்த பீர்பால் சொல்றார், "அரசே நீங்க கேட்ட உடனே நீங்க இந்த ராஜ்யத்துக்கே பெரிய மன்னர். உங்ககிட்ட இல்லாத காசு பணமா? நீங்க கேட்ட உடனே எல்லாருடைய முகங்கள் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்களா?" நாய அரசவைக்கு அழைச்சிட்டு வராங்க. ஒரு சின்ன பிஸ்கட் துண்ட போட்டோனே, அந்த நாய் அத கவ்வி எடுத்து சாப்பிட்டுட்டு, அரசரோடைய கால சுத்தி சுத்தி உரசி வந்து அவருடைய கால்கிட்டயே படுத்துருச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த பீர்பால் சொல்றாங்க, "அரசே சின்ன ஒரு துண்டு தான் போட்டீங்க. அத சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நன்றி விசுவாசமா இருக்கு. ஆனா இது அரண்மனையில இத்தன காலங்களா உங்க கூடயே இருந்தவங்க, 1 மாச சம்பளத்த கூட உங்களுக்காக தரமாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய நன்றி விசுவாசத்த விட இந்த நாயோடைய நன்றி பெரிது தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.